வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நில வரவியல் தொல் தமிழகம், அதாவது தொல் தமிழகம், ஆதிகாலத்து தமிழகத்தோடைய நிலத்தோடைய அந்த வரைவு, அதாவது எல்லை கோடுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா தொல் மக்கள், அதாவது தமிழர்கள், ஆதிகாலத்து தமிழர்கள் அவங்க வாழ்ந்த நிலப்பகுதி பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே அவங்க வாழ்ந்த நிலப்பகுதியாக தான் நமக்கு செய்திகள் வருது. இதனை மொழியியல் மானுடவியல் அறிஞர்கள்லாம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. சங்க இலக்கிய பதிவுகளும் இந்த விஷயத்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எடுத்து சொல்லியிருக்கு. அதாவது பனி பொருந்த உயர்ந்த இமயமலை அதோடைய வட எல்லை, அதாவது தமிழகத்தோட வட எல்லையாகவும், கன்னி ஆற்றின் தென் எல்லையாகவும், அதாவது கன்னியாகுமரி அது தென் எல்லையாகவும், கிழக்கும் மேற்கும் கடல்களாகவும் இருந்த தமிழர்களுடைய நிலப்பரப்பு எல்லைகள் அப்படின்றது இலக்கியத்தில், அதிலும் புறநானூரில் குறிப்பு இருக்குது. இதை பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது, தென்குமரியிலேருந்து வட பெருமலையாக இமயம் வரைக்கும் கிழக்கும் மேற்கும் அமைந்த கடல் எல்லை உள்ளது. அதில் இருக்கக்கூடிய குன்று மலை காடு நாடுகளை பற்றின புவியியல் அறிவினை பழந்தமிழர்கள் நன்றாகவே தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. இந்த நம்ம எப்படி உறுதிப்படுத்துறோம்னா, புறநானூற்றில் தென்குமரி வட பெருங்கல் குணகுட கடலால் வெள்ளை குன்று மலை காடு நாடு ஒன்றுபட்டு வழிமொழியபு, இது புறநானூற்றில் வர செய்தி. இதை எழுதினவர் குறுங்கோழியூர் கீழாறு. இவருடைய இந்த புறநானூற்று அடிகள் தான் இதை பார்க்குறோம். தென்குமரினா தெற்கே உள்ள கன்னியாகுமரி, வட பெருங்கல்னா வடக்கில் இருக்கக்கூடிய இமயமலை. பொதுவாகவே சங்க இலக்கியங்களில் வெங்கடமலை அப்படின்னு தான் இதை சொல்லுவாங்க. குணகுட கடல் அப்படின்னா கிழக்கு மற்றும் மேற்கு பெருங்கடல்கள். ஒன்றுபட்டு வழிமொழியனா மக்கள் அனைவரும் வேறுபாடின்றி ஒன்றுபட்டு தன் ஆட்சியின் கீழ் வாழ. அதாவது ஒரு அரசனை பற்றி எழுதும் போது அவர் எப்படி அவரை பாராட்டி இந்த மாதிரி இந்த எல்லைகளுக்குட்பட்ட ஆட்சி நாடை ஆட்சி செய்கிற இந்த மன்னர் மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக அவருடைய ஆட்சி இருந்த நாடோடைய எல்லையை குறிப்பிடும் போது தமிழகத்தோட எல்லை நமக்கு தெரியுது. இப்போ நில வரவியலில் சங்ககால தமிழகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூவேந்தர் ஆட்சி காலத்தில் தமிழ் மக்கள் சிறப்பாக வாழ்ந்த இடமாக வேங்கடத்தின் தென்பகுதி எடுத்திருக்காங்க. வையக வரைவில் தமிழகம் கோட்ப, அதாவது உலக வரைபடத்தில் தமிழகம் நல்லா தெரியும்படியாக இருந்திருக்கு. அதாவது உலக வரைபடத்திலே தமிழகம் தெரிகிற அளவுக்கு ஒரு பரந்த நிலப்பரப்பாக இருந்திருக்கு அப்படின்ற செய்தி புறநானூற்றில் வருது. தன் தமிழ் வேலி தமிழ்நாடகம், அதாவது தமிழ் மொழியை தன் எல்லையாக கொண்ட இனிய தமிழகம், இது பரிபாடலில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் அகப்படுத்த இமிழ் இசை முரசின், இது அகநானூரில் வருது. இதோட பொருள் என்னென்னா, தமிழகப்படுத்தனா தமிழ்நாட்டுக்கு உட்படுத்திய, அதாவது மூவேந்தர் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. இமிழிசை முரசின், அதாவது முழக்கத்தை உடைய முரசினை கொண்டு. இந்த விஷயம் எப்படி வருதுன்னா, இந்த மாதிரி வரக்கூடிய கலைஞர்களை தடுக்காமல் வரவேற்கிற அரசர்னு ஒரு மன்னரை பற்றி பாராட்டும் போது இந்த செய்தி வருது. இதில் பார்த்திங்கன்னா தமிழ் எந்த இடங்கள்லாம் பேசப்பட்டுச்சு அப்படின்ற விஷயங்கள் இங்கே இடம்பெறுது. சங்க இலக்கியங்கள் பல இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுது. தமிழ் மன்னர் ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பரப்பின் கிழக்கு மேற்கு எல்லைகளாக கடல்கள் அமைந்திருந்தன. பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன் ஆட்சி எல்லையை பற்றி குறிப்பிட்ட இடத்துல இது வருது. ஞாயிறு அவன் ஆட்சிக்குட்பட்ட கிழக்கு கடல் தோன்றி அவன் ஆட்சிக்குட்பட்ட மேற்கு கடல் மறையும் என்று புறநானூரில் செய்தி வருது. தொல்காப்பியத்திற்கு பாயிரம் எழுதிய பணம்பாரணரும் இதே தான் சொல்கிறாரு. வட வேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல் உலகத்து, இது சிறப்பாயிரத்தில் வருது. இதில் வடக்கே வெங்கடமலையும் தெற்கே குமரியும் கிழக்கு மேற்காக கடல்களையும் தமிழோடைய அந்த நிலத்தோடைய எல்லைகளாக இவர் எழுதியிருக்காரு. சங்ககால தமிழகத்து நிலவியல் கூறுகளை பற்றி பார்க்கும்போது சங்ககால தமிழகம் அடிப்படையிலே பார்த்திங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த மாதிரி 4 வகை நிலங்களாக பிரிக்கப்பட்டு கடும் வறட்சி ஏற்பட்ட நிலங்கள் பாலை நிலமாக உருவானது. அப்போ தமிழகத்தோட நிலப்பகுப்பை மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையார் சொல்லளவும் படுமே. இந்த செய்தி தொல்காப்பியத்தில் அகத்திணையில் வருது. இதை தொல்காப்பியர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, மாயோன்னா திருமால், அவர் ஆட்சி செய்கிறதுக்கு
மேயன்னா அவருடைய ஆட்சிக்குட்பட்ட இடம்னு அர்த்தம். காடுறை உலகமும், காடுறை உலகம் நமக்கே தெரியும், காடு வந்து காடும் காடு சார்ந்த இடமும், அதாவது முல்லை. ஸோ முல்லை நிலத்துடைய கடவுள் வந்து திருமால். சேயோன், சேயோன்னா முருகர். அவர் ஆட்சி செய்யக்கூடிய உலகம் வந்து மைவரை உலகமும், அதாவது குறிஞ்சி, மலையும் மலை சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும் வந்து முருகரோட ஆட்சிக்கு உட்பட்டது. வேந்தன், வேந்தன்னா இந்திரன். இவர் வந்து ஆட்சி செய்கிற இடம் வந்து தீம்புணல் உலகமும், அதாவது மருதம், வயலும் வயல் சார்ந்த இடமும். அடுத்தது வருணன் மேய பெருமணல் உலகமும், பெருமணல்னா நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடமும். இப்படி பார்த்தீங்கன்னா முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல்னு வரிசைப்படுத்தி முறைப்படி அந்த நிலங்களையும் சொல்லி அந்தந்த நிலத்துக்கான தெய்வங்களையும் தொல்காப்பியர் வந்து எழுதியிருக்காரு. தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பே இந்த வரையறை இருந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிய முறையால் என்பதில் அறியலாம். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். இந்த நிலவியல் கூறுகளுக்கேற்ப அந்தந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியல், ஒழுக்கம், பொருளாதாரம், தொழில்கள் போலெல்லாம் அமைஞ்சிருந்தது. இயற்கை வளமே அந்த நிலத்தோடைய சமூக வளர்ச்சிக்கும் பண்பாட்டு கூறுகளுக்கும் மூல காரணமாக திகழ்ந்ததுன்றது நமக்கு நல்லா புரியுது. தமிழகத்தை சுற்றி அமைஞ்சிருக்க மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள் அதோடைய இயற்கையான அரணாவே வந்து தமிழகத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கிறத பண்பாட்டு தொட்டிலாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் மக்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு குறிஞ்சியோ முல்லையோ மருதமோ நெய்தலோ அந்த நிலப்பகுதிக்குரிய தொழிலை செஞ்சு அதன் மூலமாக அவங்க பொருளீட்டினது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பண்பாட்டையும் அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருந்தாங்க அப்படின்றத இந்த இலக்கிய பதிவுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.